இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தினம் ஒரு தீர்மானம் என்ற நிகழ்வின் வழியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிந்தனையை நாம் சிந்தித்து ஒரு தீர்மானத்தை எடுத்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற நாம் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது இன்றைய வாசகத்தின் அடிப்படையில், அதிலும் குறிப்பாக முதல் வாசகம் சாலமோனின் ஞானத்தில் எடுக்கப்பட்ட இறை வார்த்தையிலே, இறை பற்றில்லாதவர்கள் எப்படிப்பட்டவர்களாக தங்களை நினைத்துக் கொள்ளுகிறார்கள் என்பதை நாம் சிந்திக்கின்ற வேளையில இறைவார்த்தை சொல்லுகிறது, கடவுளை பற்றிய அறிவு தங்களுக்கு உண்டு என்று அவர்கள் பறைசாற்றுகிறார்கள் என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து இந்த நூலிலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது கடவுள் தம் தந்தை என பெருமை பாராட்டுகிறார்கள் என்கிற வார்த்தை நாம் இங்கே கவனிக்கின்றோம். பெருமை கடவுளுக்கு உரியது. கடவுள் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆனால் கடவுள் மட்டுமே பெருமைக்குரியவர். பிரியமானவர்கள், இறை வார்த்தையிலே நாம் கவனிக்கின்ற பொழுது திரு விவிலியத்தில, அதிலும் சிறப்பாக திருப்பாடல் ஆசிரியர் அநேக முறை கடவுளை பெருமைப்படுத்துவதை குறித்து அவர் பேசுகிறார். அதிலே அவர் சொல்லுகிறபடி, என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் என்று ஒரு அழைப்பை விடுக்கின்றார். கடவுளை பெருமைப்படுத்துவது மட்டுமே கடவுளுக்குரியது. ஏனென்றால் கடவுள் மட்டுமே பெருமைக்குரியவர் என்று சொல்லி யோபு தன்னுடைய எழுதுகிறார். ஆகவே இந்த நாளிலே கூட கடவுளை பெருமைப்படுத்த நான் தீர்மானிக்கிறேன் என்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம். கடவுள் பெருமைக்குரியவர் என்று சொன்னேன். இந்த கடவுள் எதை தனது பெருமையாக கருதுகிறார்? அவரை நாம் எப்படி பெருமைப்படுத்த முடியும்? இந்த மனுக்குலத்தின் படைப்பின் நோக்கமே கடவுளை பெருமைப்படுத்துவதற்கு மட்டும்தான். அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது திரு விவிலியத்துல அநேக காரியங்கள் நம்மால சொல்ல முடியும். அநேக தேவ பக்தர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித்தியாசமான முறையிலே கடவுளை தங்களுடைய வாழ்க்கையிலே பெருமைப்படுத்துகிறார்கள். வார்த்தையினால் மட்டுமல்ல, கடவுள் விரும்புவது நமது முழு மனதோடும் முழு இதயத்தோடும் முழு வாழ்க்கையோடும் வாழ்க்கையின் செயல்பாடுகளோடும் நாம் கடவுளை பெருமைப்படுத்த கடவுள் விரும்புகின்றார். அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது ரோமையர் புத்தகத்திலே 15ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தையிலே இந்த ரோமையர் புத்தகத்தை எழுதின ஆசிரியர் இவ்வாறாக குறிப்பிடுகிறார், கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்போது கடவுளை பெருமைப்படுத்துவீர்கள் என்று சொல்லுகிறார். கடவுளை பெருமைப்படுத்துவது பல விதங்களாய் இருந்தாலும் இன்று நாம் சிந்திக்க எடுத்துக் கொள்ளுகின்ற ஒரு வார்த்தை, கடவுள் உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் கடவுளை பெருமைப்படுத்துவீர்கள். ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு சாதாரண ஒரு வார்த்தை அல்ல. அது முழுமையான ஒரு இருதயத்தோடு ஒரு காரியத்தை அல்லது ஒருவரை ஏற்றுக்கொள்வது. அந்த சிந்தனை அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கிறிஸ்து நம்மை எப்படி ஏற்றுக்கொண்டார் என்று சிந்திக்கின்ற பொழுது, உண்மையாகவே நாம் பாவிகளா இருந்த பொழுதும் வலுவற்றவர்களா இருந்த பொழுதும் கிறிஸ்து அப்படியே நம்மை ஏற்றுக்கொண்டார். இந்த தவக்கால பயணத்துல நம்ம நிறைய முறை ஊதாரி மைந்தன் சம்பவத்தை வாசிப்போம். அந்த ஊதாரி மைந்தன் திரும்பி வருகின்ற பொழுது அவன் இருக்கின்ற நிலையிலேயே தந்தை அவனை ஏற்றுக்கொள்ளுகிறார். அவனுடைய அழுக்கான ஆடைகள், அவர் அவனை ஏற்றுக்கொள்வதற்கு எந்த தடையும் இல்லை. அவனுடைய பாவங்கள், தந்தையாம் கடவுள் அந்த மனிதனை ஏற்றுக்கொள்வதற்கு தடையாய் இருக்கவில்லை. அவன் இருக்கின்ற வண்ணமாகவே ஏற்றுக்கொள்ளுகிறார். அதுதான் கடவுளை பெருமைப்படுத்துவதற்கான ஒரு வழி என்பதை இறைவாக்கில் நாம் வாசிக்க கேட்கின்றோம். பிரியமானவர்களே, இதே ரோமையர் புத்தகத்துல 15ஆம் அதிகாரத்துல முதல் இறை வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, மன வலிமை கொண்டவர்களாகிய நாம் வலுவற்றவர்களின் குறைபாடுகளை தாங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். நமக்கு உகந்ததையே தேடலாகாது, அடுத்தவருடைய நன்மைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் செயல்பட்டு அவர்களுக்கு உகந்தவர்களாக வாழுங்கள் என்று சொல்லுகிறார். மன வலிமை கொண்ட நாம்
வலுவற்றவர்களை தாங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எப்பொழுதும் நாம் பிறருக்கு உகந்தவைகளை நாடுகின்ற பொழுது, அவர்களுக்காக நாம் நம்மை விட்டுக் கொடுக்கின்ற பொழுது, அவர்களை இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நாம் கடவுளை பெருமைப்படுத்துகின்றோம். ஆகவே இந்த தவக்கால சிந்தனையில இன்றைய நாளில் தீர்மானத்தை எடுத்துக் கொள்ளுவோம். நம்மை விட வலுவற்றவர்கள், நம்மை விட பலவீனமானவர்கள், இவர்களை ஒருவேளை அவங்க குடும்பத்திலும் இருக்கலாம், அக்கம் பக்கத்தில் இருக்கலாம், சமுதாயத்தில் இருக்கலாம், நம்முடைய பங்கிலே இருக்கலாம். எங்க இருந்தாலும் வலுவற்றவர்களை ஏற்றுக்கொள்வது கடவுளை பெருமைப்படுத்துவது. ஆகவே இந்த மனநிலையோடு இந்த நாளிலே இந்த தீர்மானத்தை எடுத்துக் கொள்ளுவோம். வலுவற்ற என் சகோதர சகோதரிகளை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து என்னை ஏற்றுக்கொண்டது போல நானும் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்தவர்களாக இந்த நாளிலே பயணிப்போம். அப்படி செய்கின்ற பொழுது இந்த தவக்காலம் உண்மையாகவே பயனுள்ள காலமாக, கனியுள்ள காலமாக, அருளின் காலமாக நிச்சயமாக என் வாழ்விலே வெளிப்படும். இந்த நினைவுகளோடு ஒரு சிறிய ஜெபத்தோடு நிறைவு செய்வோம். அன்பின் இறைவா, இந்த நாள் தீர்மானத்திலே நாங்கள் கேட்டது போல உம்மை பெருமைப்படுத்த எங்கள் வாழ்வை கொடுக்கின்றோம். அதிலும் குறிப்பாக நீர் எங்களை ஏற்றுக்கொண்டது போல நாங்கள் பிறரை ஏற்றுக்கொண்டு உம்மை மகிமைப்படுத்த, உம்மை பெருமைப்படுத்த எங்களுக்கு உமது அருளை தாரும். ஆமென். இறைமகன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.